உன் வாழ்க்கை உன் கையில். 1000 பேர் நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஒரு 100 நாள்ல ஒரு இளைஞர் பல பேருக்கு படிப்பித்திருக்கார் அப்படின்னா அது மிஸ்டர் தி கிரேட் முத்துக்குமரன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் சில மக்களுக்கு இல்ல பல மக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இத்தனை கேமரா இருக்கு, 70 கேமரா கிட்டே இருக்கு வீடு, 24 மணி நேரம் லைவ், பல கோடி பேர் பார்க்குறாங்க ஷோவு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள எப்படி ஒரு 28 லட்சம் மக்களே 28 லட்சத்தை தூக்கி எறிஞ்சா ஓகே நம்ம அந்த 50 லட்சத்தை அடிச்சிடலாம், அதாவது மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் எங்கேருந்து வந்தது இந்த விஷ்ணுக்கு, அப்புறம் இந்த அர்ச்சனாக்கு, இப்படியான நபர்களுக்கு எங்க தைரியம் வந்துச்சுன்னா சிம்பிள். சீசன் 7ல நடந்த மிகப்பெரிய ஒரு பிஆர் வேலை, பித்தலாட்டம். அப்ப அந்த வெற்றியை பார்த்துட்டு தான் இந்த முறை இவன் விஷ்ணு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, டைட்டில் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பெரிய பிஆர் டீமை வைக்கணும், அடுத்த போட்டியாளர்கள் பெரிய நெகட்டிவிட்டியை பரப்பணும், அப்புறம் இந்த ஆளை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசணும், டைட்டில் இது அப்படின்னு இந்த சீசன் ஆரம்பிக்கும் முதல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அந்த பயபுள்ள பயபுள்ளையா எப்படி, ஸோ அது என்ன பண்ணிருக்குன்னா அதை மைண்ட்ல செட் பண்ணி போட்டு அப்படியே பண்ணி போட்டு உள்ளுக்குள்ள அனுப்பியிருக்கு. இதற்கு காரணம் சீசன் 7ல ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அர்ச்சனா அப்படின்றவங்க, அவங்க சீசன் 5 சீசன் 6 இதெல்லாம் வரலன்றான் இருந்துச்சு, அதுலயும் வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஆனா அந்த அம்மா வரையில அப்படின்னு விட்டுட்டாங்க. சீசன் 6 பயந்து வராம விட்டுட்டாங்க போல இருக்கு, ஆட்டம் அப்படி இருக்கு, வந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. சீசன் 5லையும் ராஜு பிரியங்கா அங்கெல்லாம் அவங்களோட பருப்பு வேலைக்காகாது வராம விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்ப சீசன் 7ல இவங்க வந்துட்டாங்க. அப்ப வரைக்குள்ளேயே நிறைய டோக் போச்சு, பிரதீப்பை வெளியில அனுப்புறது இந்த அம்மாக்காகத்தான். அதோட இந்த அம்மா மக்களே அர்ச்சனாவோட கேம் எல்லாம் இப்ப நீங்க பாருங்க, முதல் 2 வாரம் அந்த அம்மா மேக்கப்பே போடாது, நார்மலா யூஸ் பண்ற கிரீம் கூட போட்டிருக்காது, 2 ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரே ட்ரெஸ், முடி கூட இப்படி விரிச்சு விட்டுருக்கேன், பார்க்க பாவமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அவங்களோட மேக்கப், அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம், அப்ப எல்லாமே பக்கா ஃபேக் அவங்க. சரி, அப்ப அந்த அம்மா ஒரு பித்தலாட்டம் பண்ணிச்சுல, வெளியில ஒரு பெரிய பிஆர்டி, உள்ளுக்குள்ள பக்கா ஒரு ஃபேக்கான நடிப்பு, அப்ப அதை வச்சு டைட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்றனா அவங்களுடைய மனநிலையும் சரி, எல்லாரோட மனநிலையும் சரி. ஆனா என்னதான் அந்த சீசன்ல இவ்வளவு பிஆர் வேலை வச்சாலும் இப்படி நடிச்சாலும் அர்ச்சனாக்கு மக்கள் ஓட் போட காரணம் பிரதீப் ஆண்டனி என்ற ஒரு இளைஞர். அந்த இளைஞனுக்கு நடந்த கொடூரம், அந்த இளைஞர் தான் வின்னர்னு 3ஆவது வீக்கே மக்கள் முடிவு பண்ணி இருக்கக்குள்ள அவருக்கு கமல்ஹாசன் பண்ண பாவம். அப்ப அந்த பாவத்துக்கு பழிவாங்குற நோக்கம் தான் அர்ச்சனாவோட வெற்றி. மக்கள் ஓட் போட்டாங்க, அர்ச்சனாக்காக இல்ல, இதை மறந்துட்டாங்க. அப்ப இந்த சீசன் 8ல பாத்தீங்கன்னா அதை விட ட்ரிபிள் மடங்கு காசு செலவு பண்ணி சோசியல் மீடியாவில் இருக்க 90% பிக் பாஸ் சம்பந்தமான நபர்களை வாங்கி, எடிட்டிங் டீம்ல இருக்கிற நபர்களை வாங்கி, இந்த சீசன்ல 4 தடவை எடிட்டிங் டீம் மாத்தி இருக்காங்க. அதை வாங்கி 1 hour எபிசோட்ல பித்தலாட்டம் பண்ணி, இது தவிர்த்து இதுவரைக்கும் தமிழ்ல இல்லாத அளவுக்கு அந்த இவிபி பிலிம் சிட்டிக்கு இந்த வடக்காட் நண்பர்கள் வீக்ல வேலை செய்யறவர்களுக்கு வீக்கெண்ட்ல காசும் பொட்டிலு பிரியாணி அதை கொடுத்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அங்க போங்க, இதுதான் சௌந்தர்யா, இந்த பாரு இந்த அம்மா வந்தோன்னா கைதட்டணும், இன்னும் கூவணும், உனக்கு காசு ஜிபேல வரும், இல்லை அப்படின்னா இந்த சாப்பாடு இது பொட்டில் எல்லாம் தரலாம். சரியா, இதுதான் டெய்லி ஒர்க்கு. அதுவும் என்ன அப்படின்னா, இப்ப 1வது வீக்குக்கு போனவன் 4வது வீக்குக்கு தான் போவான், மாட்டுப்படக்கூடாது அப்படின்னு. சரியா, அப்ப நான் கேள்விப்பட்டேன் சில பேருக்கு ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி எல்லாம் சாரி கோட்டு அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களாம். அப்ப இவங்களோட பிளான் என்னன்னா இதுதான். ஸோ இப்போ அர்ச்சனா வின் பண்ணாங்க, அதை விட இப்போ 3 மடங்கு இப்போ பண்ணியிருக்கோம், மக்களை அப்படியே ஏமாத்தி போட்டு 50 லட்சத்தை அடிச்சிடலாம்னு. ஆனால் இவனுங்க மறந்துட்டானுங்க, அந்த சீசன்ல பிரதீப் ஆண்டனி என்ற ஹீரோ இல்லை, அதனாலதான் இந்த அம்மாவுக்கு ஓட் போட்டாங்க, இல்லைன்னா அந்த அம்மா 0 அந்த சீசன் 7ல. சரியா, ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னா, இங்க மக்கள் நாயகன் முத்துக்குமரன் இருக்காரு, அவருடைய உழைப்ப மக்கள் 24 மணி நேரம் பாக்குறாங்க. அந்த மனுஷன் போடுற உழைப்புல 1% கூட வேற யாருமே அந்த வீட்டுக்குள்ள போடல, முக்கியமா 0% சௌந்தர்யா. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள மக்கள் என்ன விட்டுருவாங்களா?
ஸோ அடுத்தது வந்து இந்த சீசன் 8 வந்து கமல்ஹாசன் இல்லை, மக்கள் செல்வன். அங்க அவர்கிட்ட இந்த பருப்பெல்லாம் வேகாது. ஸோ அப்போ இந்த முத்துக்குமரனோட வெற்றி, இந்த முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு பண்ண சம்பவம், போன சீசன்ல இருந்து இனிமேல் பிஆர் டீமை வச்சா டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, இந்த விஷ்ணுவை போல பண்ணலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்த செருப்படி, முத்துக்குமரனோட வெற்றி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த கேடிகட்ட பிஆர் கும்பலுக்கு வைத்த முற்றுப்புள்ளி. சரிங்களா? சிறப்புல அதே போல மக்கள் செல்வன்கிட்ட உங்களுடைய பருப்பெல்லாம் நடந்துச்சுன்னா வின்னர் மட்டும் இல்ல, ரன்னரா கூட ஆக முடியாது அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் வேற லெவல்ல பண்ணியிருக்கார் சம்பவம். அதை பற்றி நாளைக்கு நிறைய பேர் பேசுவாங்க, நம்மளும் கொண்டாடுவோம், பேசுவோம். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.